சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். அந்த அந்தனர் நம்ம நம்பி ஆரூரை பார்த்து இவன் என் அடிமை அப்படின்னு சொன்னதை கேட்டு எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. நம்ம நம்பி ஆரூர் அதெல்லாம் கேட்டு அவர்கிட்ட போயிட்டு, ஐயன்மீர், நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஒரு வழக்கு இருக்குன்றதே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வழக்கு இருக்குதுன்னா நான் அந்த வழக்கை முடிச்ச பிறகே நான் என் கல்யாணத்தை செஞ்சுக்கிறேன். நீங்க உங்க வழக்கு என்னன்றதை தயங்காம சொல்லுங்க அப்படின்றாரு. இதை கேட்ட அவர் அவரை பார்த்து பதில் சொல்லாம அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இந்த நாவலூர் நம்பி ஆரூர் என்னுடைய அடிமை, அதனால அவனுக்கு என் அனுமதி இல்லாம எதுவுமே செய்யறதுக்கு உரிமையே கிடையாது அப்படிங்கிறாரு. இதை கேட்ட எல்லாருமே இவர் என்ன இந்த வயசானவர் சொந்த நினைவோட தான் பேசுறாரா, இவர் என்ன பெண்ணாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு. நம்பி ஆரூரும் கூட சேர்ந்து என்ன பண்றாருன்னா புத்தி தடுமாறி வாய்க்கு பேசிக்கிட்டு இருக்காரு, அச்சோ பாவம் அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்டா அவர் கோவம் வந்துருச்சு. கோவம் நம்பியாரூர் கிட்ட போயிட்டு, உன் பார்ட்னர் அந்த காலத்திலேயே எனக்கு அவர் கைப்பட எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்கு, அப்படி இருக்கும் போது நீ இப்படி சிரிச்சா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றாரு. இதை கேட்ட நம்பியாரூர் கோவம் வந்துருச்சு. கோவம் ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவான் அப்படின்னு இந்த உலகத்திலேயே இல்லாத ஒண்ணு நீங்க புதுசா வழக்கா சொல்றத நான் இன்னைக்கு தான் கேக்குறேன். அப்படி இந்த உலகத்திலேயே இல்லாத உலகிற்கு பொருந்தாத ஒவ்வாத வார்த்தையை நீங்க வாதமா வைக்க போது நீங்க பைத்தியக்காரனா இல்ல பித்தனா அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும் போது, நீ என்ன பித்தன்னு சொல்லி இகழ்ந்தாலும் சரி, என்ன பேயன்னு சொல்லி பிழைச்சாலும் சரி, அதெல்லாம் கேட்டு நான் வெக்கமா அவன் மனம் பட போறது இல்ல. அதே மாதிரி இந்த வழக்குல நான் பின்வாங்கவும் போறது இல்ல. நீ இப்படி விதண்டாவாதமா பேசுறதுல இருந்தே தெரியுது நான் யாருன்னு இன்னும் உணரவே இல்ல. அதனால இன்னும் வீண் வாதத்தை விட்டு நீ என் கூட என் அடிமை வேலை செய்யறதுக்கு சேரு அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அவருக்கு நம்பியாரருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பெரியவரே, ஒரு ஓலை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஓலை என்னன்னு காட்டுங்க, அத படிச்சு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குதானே அப்படிங்கிறாரு. அந்த ஓலை என்கிட்ட இருக்குதான், ஆனா அந்த ஓலைய படிச்சு தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்ல. அதனால நான் இங்க இருக்கிறவங்க கிட்ட காட்டுறேன், அதை படிச்சுட்டு அவங்க நீ அடிமைதான் அப்படின்ற தீர்ப்பை எனக்கு கொடுப்பாங்க, அப்ப நீ பாரு அப்படிங்கிறாரு.